श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अरुळि चेय्द श्रीमद आचार्य सप्तशतीयिल आचार्यन अनुग्रहम இதுவரை பாலகாண்டம், அகேந்திரபுர க்ஷேத்திரகாண்டம், சத்யவிரத க்ஷேத்திரகாண்டம், ஆதிவராக க்ஷேத்திரகாண்டம்னு 4 காண்டம் ஸ்ரீமத் தேசிகாயணத்திலேருந்து அனுபவித்தோம். தேசிக திவ்ய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் போல இதையும் 7 காண்டமாக பிரித்து அனுபவித்திருக்கின்றனர் 717 ஸ்லோகங்களில். இது ஒரு காவியம்னே நம்ம ரசித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஆச்சரியமாக நாவல்பாக்கம் யக்ஞம் சுவாமி, ஆல்சோ கால்ட் அஸ் கண்ணன் சுவாமி, இதுக்கு இங்கிலீஷில் அர்த்தம் எழுதியிருக்கிறார் 405 ஸ்லோகங்களுக்கு. ஸ்ரீ கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமியும் புலிக்குன்னம் வங்கியபுரம் ஜெகநாதன் சுவாமியும் தமிழில் எளிமையான அர்த்தம் ஸ்லோகங்களுக்கு அனுபவித்து அதை பரிசோதித்து நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமியும் அதை பரிசோதித்து அனுகிரகித்துள்ளார். அதை அடியேன் சுக்குமி லகுதி பிள்ளைன்னு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரேன். வேறு ஒன்றுமே இல்லை. குற்றங்குறை இருப்பின் அது அடியனுடைய தவறு. நிறை இருந்தால் இது எல்லா ஆச்சாரியர்கள் அழகாக பாகவதோத்தமர்கள் எழுதிய வியாக்கியானங்களும் சுவாமி ஸ்ரீ கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் எழுதிய ஆச்சாரிய சப்தசதி ஸ்லோகத்துடைய காம்பீரியமும் தான். இன்றைக்கி 334வது ஸ்லோகங்கள்லேருந்து 5 ஸ்லோகம் அனுபவிக்கலாம். இது முக்தி தேச யாத்ரா காண்டம்னு பேர். 5வது காண்டம் 334லேருந்து 371 வரைக்கும் கிட்டத்தட்ட 37 ஸ்லோகங்கள். இதில் துங்கபத்ரா நதி, வடமதுரை, நைமிஷாரண்யம், பிருந்தாவனம், புஷ்கரம், அயோத்தியா, காஷி, சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், அஹோபிலம், பூரி ஜெகநாதன், திருமலை ஸ்ரீனிவாசன், திரு ஸ்ரீ பெரும்புதூர், காஞ்சிபுரம் எம்பெருமான் அனுகிரகம், இதெல்லாம் மங்களாசாசனம். மங்களாசாசனம்னா பாகவதோத்தமர்கள், பரமைகாந்திகள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளை சேவிக்கும் போது அவருக்கு மங்களம் பாடுவர், பல்லாண்டு பாடுவர். ஏன்னா அவர்கள் கேட்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்களுக்குன்னு எதுவுமே தேவையில்லை. பெருமாள் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, தேவரீர் திருவடி பல்லாண்டு, செவ்வி திருக்காப்புன்னு அதுக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். அது பொங்கும் பரிவாலே பிரீத்தியினாலே அப்படி மங்களாசாசனம் செய்வார்கள். ஸோ இது சுவாமி தேசிகன் அனுபவித்த முக்தி தேச யாத்ரா காண்டம். ஜிகமிஷருத்தர தேசம் மங்களமாசாஸ்ய வெங்கடேஷஸ்ய சக சிஷ்யை பிராதிஷ்டத சததம் தத்பாத பங்கஜத்யாயி. ஜிகமிஷுருத்தரதேசம் மங்களமாசாஸ்ய வெங்கடேஷஸ்ய சகசிஷ்யை பிராதிஷ்டத சததம் தத்பாத பங்கஜத்யாயி. ஜிகமிஷு அப்படின்னா ஆசை, விரும்பி, செல்வதற்கு விரும்பி, வடநாட்டு யாத்திரை செல்ல விரும்பி. உத்தரதேசம் ஜிகமிஷு, வடநாட்டு யாத்திரைக்கு செல்ல விரும்பி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்துவிட்டு தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு
பகவானின் திருவடித் தாமரைகளை தியானித்தபடியே யாத்திரையை மேற்கொண்டார் என்கிறார். ஆசைப்பட்டார் பெருமாளை சேவிக்கணும் வடதேசத்தில். மங்களாசாசனம் திருப்பதி பெருமாளுக்கு, திருமலை ஸ்ரீனிவாசனுக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டு கிளம்பினார். பெருமாளுடைய திருவடியை தியானிச்சுண்டு கிளம்பினார். அவ்வளவு அழகாக கிளம்பினவர் அடுத்த ஸ்லோகத்தில் சாத்திர ஸ்ரோத்ரே சித்ரைஹி ஸ்ரீஷரித்ரை பவித்ரயன்னார்யா ஹரிசதனம் கிஞ்சித காத்ஸ துங்கபத்ரா நதி தீரே சாத்திர ஸ்ரோத்ரே சித்ரைஹி. சாத்திர அப்படின்னா சிஷ்யர், சித்ரைஹி சாத்திர ஸ்ரோத்ரே சித்ரைஹி தமது சீடர்களுக்கு எம்பெருமானின் பெருமைகளை சொல்லியவாறே அவர்களின் செவிகளை தூய்மைப்படுத்தினார். பியூரிஃபைடு. அவளுக்கு எம்பெருமானுடைய வைபவத்தையும் அவருடைய ஆச்சரியமான அவருடைய குளோரிஸ், வைபவம், பெருமை அதையெல்லாம் சொல்லியபடி சீடர்களுக்கு அவர்களின் போகிற வழியிலேயே அவர் செவிகளை தூய்மைப்படுத்தினார். பிறகு அந்த மகான் வேதாந்த தேசிகன் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள எம்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்றார். ஸோ குழந்தைகள், சிஷ்யர்கள் அவர்களுடைய காதுகளை சுத்தப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினாராம். எப்படின்னா ஆச்சரியமாக கதை, அந்த கதைகள்னால் அவருடைய அவதார லீலைகள், அவருடைய பக்தர்களுடைய அவதார லீலைகள், எப்படி அவரை எதிர்த்தவர்கள், எதிரம்பு கோத்தவர்கள், அவர்கள் எப்படி சின்னாபின்னமானார்கள், அவர்கள் எப்படி அழிந்தார்கள், பெருமாளுடைய ஆச்சரியமான கல்யாண குணங்கள், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்துடைய திருமேனி வைபவம், இப்படி இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறாருன்னா புராண கதைகள், கிராமிய பௌராணிகர்கள் சொன்ன கதைகள், கிராமத்தில் வழங்கப்பட்ட கதைகள், அது இல்லாமல் கனவில் தோன்றிய கதைகள், லோக்கல் அங்கேயே அந்த ஊரில் சொல்லப்பட்ட கதைகள், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணத்துடன் பிரமாணத்துடன் சுவாமி இவர்களுக்கு தெரிவித்தாராம். அவர் அவ்வளோ அழகாக அந்த மிராக்கள், அந்த கதை, அந்த அனெக்டோட்ஸ், அந்த நிகழ்வுகள், அந்த லீலைகள், ருஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு அந்த லீலைகளை சொல்லி சொல்லி அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டாலே அது பியூரிஃபை பண்ணுமா கேட்பவர்களை. அது மாதிரி வேதாந்த தேசிகன் இந்த ஆச்சரியமான திவ்ய லீலைகளையும் பாகவதோத்தமர்களின் கதைகளையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் சொல்லி சிஷ்யர்களை தூய்மைப்படுத்தினார் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் எஸ்து குரு பாலமித்ரம் வித்யாரண்யோஹ்ய கண்ய நைபுண்யः சந்யஸ்ய தீர்த்தயாத்ரோ தேசாத விஷத்தமுத்தேஷம். எஸ்து குருபாலமித்ரம் வித்யாரண்யோ யகன்யை நைபுண்யः யகன்ய நைபுண்யः சந்யஸ்ய தீர்த்தயாத்ரோத் தேசாத விஷத் தமுத்தேஷம். வித்யாரண்யர் என்ற ஒரு மகான், அசாதாரணமான ரொம்ப ஆச்சரியமான புத்திமான், நிபுணத்துவம் பெற்றவர் சாஸ்திரத்தில். அவர் வேதாந்த தேசிகனுடைய பால்ய சிநேகிதர். அந்த வித்யாரண்யர் அப்போ தான் சந்நியாசம் மேற்கொண்டு வித்யாரண்யர் என்ற சந்நியாச ஆசிரம திருநாமத்தை எடுத்து துங்கபத்ரை நகரத்திற்கு புனித யாத்திரையாக வந்திருந்தார். தீர்த்த யாத்திரை, அதாவது தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி, நதிகளில் ஸ்நானம் பண்ணி அப்படின்னு ஒரு யாத்திரை பண்ணுவோம், அது தீர்த்த யாத்திரை. கோவிலாக போகிறது க்ஷேத்திர யாத்திரை. இப்போ மக்கள்லாம் க்ஷேத்திர யாத்திரை தான் போகிறா, தீர்த்த யாத்திரை ரொம்ப போகிறது கிடையாது. துங்கபத்ரை நகரத்திற்கு புனித யாத்திரையாக, தீர்த்த யாத்திரையாக அப்போ வித்யாரண்யர் அங்கே வந்தார். அங்கே தான் வேதாந்த தேசிகனும் அவருடைய சிஷ்யர்களுடன் அங்கே போனார். ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எதேச்சையாக மீட் பண்ணுறதை அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி ஸ்காலர் அவர், பால்ய ஸ்நேகிதர்,
உபயோர் விபுதோத்தமயோர் மாதவ வேதாந்த தேசிகயோः யாதிருச்சிகாவலோகதாலாபாஹ்லாதமனுபவதோः உபயோர் விபுதோத்தமயோः மாதவ வேதாந்த தேசிகயோः யாதிருச்சிகாவலோகாத் ஆலாபாஹ்லாதமனுபவதோः யாதிருச்சிகா எதிர்ச்சையா எதேச்சையா ஆக்சிடென்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே 2 பேரும் மீட் பண்ணிட்டான். பால்ய ஸ்நேகிதர் மாதவாரியர்னு பேர் அவருக்கு. மாதவா அப்படின்னு பேர். அவர் பூர்வாசிரமத்தில் மாதவன் பேர். இப்போ வித்யாரண்யர் சந்நியாசம் வாங்கிட்டுருக்கார். வித்யாரண்யர் மற்றும் வேதாந்த தேசிகர் ஆகிய 2 மகான்களும் தற்செயலாக சந்தித்து, 2 மகான்கள் சந்தித்தா சும்மா காசிப்பாக பண்ணுவா, தத்துவார்த்த விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் பேசிக்கொண்டு இன்புற்றிருந்தனர். ரொம்ப ஆச்சரியமாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். பேசினா விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவாளாம். அப்படி அவர் என்ன பெரிய நிபுணர் அப்படின்னா, யஜ்ஞம் சுவாமி தெரிவிக்கிறார், அந்த வித்யாரண்யர் அவர் எழுதின நூல்கள் கிரந்தங்கள் பஞ்சதசி, ஜீவன் முக்தி விவேகா, அனுபூதி பிரகாஷா, விவரண பிரமேய சங்கிரக, பிரகதாரண்யக வார்த்திகசார, நிருசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத் தீபிகா, பராசர மதவீயா, சர்வ தர்ஷன சங்கிரக, வையாசிக நியாயமாலா, இப்படி இத்தனை கிரந்தங்கள் எழுதினவர். 2 பேரும் பால்ய ஸ்நேகிதர்கள். 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறா. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் அனுபவங்கள். 2 பேரும் அச்சனை ஆச்சரியமான வேதாந்திக் ஸ்காலர். 2 ஸ்காலர் மீட் பண்ண அவளுடைய வாக்கியம், அவளுடைய கான்வர்சேஷன் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் அன்பிளான்டாக இருந்தால் எவ்வளவு ஹாப்பியாக இருப்பாள். அதை பற்றி அனுபவிக்கிறாங்க சுவாமி. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சாரமுகாதுபயோரபி நிருபம மகிமானமாக்கர்ண்யா தத் பரிசரமப்யசரத்பூபஹ கில புக்கராயாக்கியஹ. இதில் சாரமுகாதுபயோரபி நிருபம மகிமானமாக்கர்ண்ய தத் பரிசரமப்யசரத்பூபஹ கில புக்கராயாக்கியஹ. புக்கராயான்னு ஒரு ராஜா. அந்த இவர் மீட் பண்ண இடத்தினுடைய அந்த தேசத்தின் ராஜா புக்கராயர். அந்த ப்ராவின்ஸ்னு வச்சுக்கலாமே. அதில் புக்கராயா என்ற அந்த ராஜா யார் மூலமாகவோ ஒற்றன் மூலமாக கேள்விப்பட்டு இந்த மாதிரி 2 ஸ்காலர் மீட் பண்ணியிருக்கா. துங்கபத்ர நதிக்கரையில் 2 பேரும் ஆச்சரியமாக எள்ளி அவெல்லாம் அளவலா வேண்டுக்கா வேதாந்த விசாரம் பண்ணிண்டு 2 பேரும் பரம தேஜஸ்விகளாக இருக்கா அப்படின்னு அவருடைய மகிமையை பற்றி ராஜா கிட்ட சொல்லி, ராஜா அதை கேள்விப்பட்டு அவர்கள் அருகில் அவர்களை சந்திக்க வந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் வந்தான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், அதுக்காக வந்தான். இந்த இடத்துல 2 பேரையுமே ரொம்ப அழகாக சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் சொல்கிறார். 2 பேரும் அன்பேரலல்டு அன்மேட்ச்டு வைபவம். 2 ஸ்காலர். பட் 2 பேரும் 2 பேரும் ஸ்காலர், 2 பேரும் ரெப்யூட்டட், 2 பேரும் கிரந்தமெல்லாம் பண்ணியிருக்கா. அப்படின்னா ஏன் மேட்ச்லெஸ்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது இல்லையா. சுவாமி தெரிவிப்பது 2 பேரும் யூனிக்லி பொசிஷன், 2 பேரும் அவரவர்கள் விஷயத்தில் நிபுணர்கள். இணையற்ற மகிமை, ஈடிணையற்ற மகிமை 2 பேருக்கும். அதுதான் இங்கே தெரிவிப்பது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.